ஹைடா ஃபோர்ஸ் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் தான் காலேஜ்லேருந்து வெளில வர வீ நின்றுருக்கான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி பார்த்தேன். வா போகலாம். இல்லை மாமா, நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல. வேணுங்க பாரு, செகண்ட் மேட்ச்சில் கூட நீ வரல. ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டேன். சரி ஓகே, இது ஃபைனல் டே, நீ இல்லாமல் எப்படி? மாமா நான் வரல, ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீயை பார்த்துட்டு இருக்கீங்க. வீ உங்ககிட்ட இருக்க இருக்க உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அது உங்களுக்கு நல்லா புரியுது. அதனால அவனை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ முடியல. இவன் தான் உங்ககிட்ட வரான். அவன் கையை எடுத்து விட்டுட்டு இல்லை மாமா எனக்கு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அவன் இப்போ மேட்ச் விளையாடுறேன்னா அதுக்கு நீ மட்டும்தான் என் காரணம். எனக்கு நீ என் கூட இருக்கணும்னு தோணுது. செகண்ட் மேட்ச் நீ வரல, எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஏதோ காரணம் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். இது ஃபைனல் பாரு, கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன். அதை நீ நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவன். இப்போ நான் மேட்ச் விளையாடுறேன்னா அதுக்கு நீ தானே காரணம். வின் பண்ணாலும் நீ தான் காரணம். நீ மட்டும் சொல்லனா இப்போ இல்லைண்ணா. இல்லை மாமா எனக்கு புரியுதா? புரியுதுல, வப்பலாம் அப்படின்னு இழுத்துட்டு போகிறான். நெக்ஸ்ட்டு ஸ்டேடியம். அந்த மேட்ச் முடியுது. நீ தான் வின் பண்ணுறான். டைம் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் மேட்ச் முடிஞ்ச உடனே வீக்கிட்ட சொல்லவே இல்லை வரேன் அப்படின்னு. எனக்கு தெரியாமல் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டுங்க. அவன் அங்கே தேடிட்டே இருக்கான் அவங்கள. இல்லைன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கால் பண்ணுறான். எங்கடி பொண்ணு? வீட்டுக்கு வந்துட்டேன். அவங்க எவ்வளோ நேரம் இங்கே உன்னை தேடிட்டே இருக்க தெரியுமா? இல்லை மாமா, அம்மா கால் பண்ணிட்டே இருந்தாங்க. சொல்லிட்டு போக மாட்டியா வயன்? கூப்பிட்டு போயிருப்பல்ல. பரவாயில்ல இருக்கட்டும். செஃபா போயிட்டல்ல, வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் ஃபோனை காதுலேருந்து எடுக்கிறான். எங்கடா வயன் எங்கே போனா? வீட்டுக்கு போயிட்டாரா? சொல்லாம போயிட்டா? தனியாக போயிருக்காடா? நைட் டைம் ஆச்சு. சண்டை போட்டியா நீ அவட்ட? இல்லடி, நான் ஏன்டி சண்டை போட போகிறேன்? அப்புறம் இதுக்கு சொல்லாம போனா? நானே அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவன் காருக்குள்ளே ஏறிட்டு ஜியாவும் அவனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. ஒன்றும் இருக்காதமா ரித்திக்கு. நேரம் அமைதியாக இருமா. இப்படி என்னால் அமைதியாக இருக்க முடியும்? நீங்கள் 2 பேரும் அது பெரிய பசங்க, உங்களுக்கு ஏதாவது புரியும் தெரியும். ரித்திக்கு என்னாச்சு தெரியும். சோர்வாக இருக்கும் போதே தெரியும் உடம்புல ஏதோ பண்ணுதுன்னு. காலேஜ்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்கன்னா அப்போ சிவியராக இருந்தா இருக்கும் மாமா அப்படின்னு அவங்க உங்களை பார்க்க. சோ அம்மா அப்படிலாம் எதுவும் திங்க் பண்ணாத. இங்க பாரு, அவ தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கால மாமா கூட வந்துட்டு இருக்கன்னு. அப்புறம் என்ன, மாமா கண்டிப்பா கூட்டு வரும். அமைதியே இருமா. நீயும் பொழும்பிட்டு எங்களையும் பத்துட்டு பட வைக்கிற அப்படின்னு நீங்க அம்மா கிட்ட கத்திக்கிட்டே சிலண்டா உட்காருங்க. உங்களுக்குள்ளும் உள்ளுக்குள்ள பதட்டமா தான் இருக்கு. என்ன ஆயிருக்கும் அப்படி. ரித்திலாம் குட்டி போட்டு போன மாதிரி சாரி ரியா நடந்துட்டே இருக்கா. ரித்தி எப்போ வருவா அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு நியூஸ் எப்படி வந்திருக்கோம்னா பிரின்சிபல் கிட்ட இருந்து வந்திருக்கோம். ரித்திக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம். அதுக்குள்ள ரித்தி நான் மாமா கூட இருக்கேன், சேஃபா இருக்கேன், வீட்டுக்கு வந்துடுறேன்னு டெக்ஸ்ட் பண்ணிருப்பா. ஸோ அதனால வீட்டுல இருக்கீங்க 3 பேரும். ரித்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம் கார் சவுண்ட் கேக்குதா? 3 பேரும் வெளில வந்து பாக்குறீங்க. ரித்தி காருக்குள்ள இருந்து இறங்குறா. ஜேகே, எதுவா இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணு. உன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ரித்தி அமைதியா இருக்க. அவன் கார் எடுத்துட்டு கிளம்புறான். அவன் போன உடனே நீ திரும்பி வீட்டுக்குள்ள நடந்து வர. அதுக்குள்ள அம்மா உங்ககிட்ட வந்து என்னடியாச்சா, நீ உன்னை காலேஜ்ல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க, அந்த அளவுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? டாக்டர் செக் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? ஓகே இல்ல அப்படின்னு அம்மா ரித்திய இத்தனை கொஸ்டின் பண்ண. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இரு. ரித்தி உள்ளவா நீ கையை பிடிச்சி உள்ள கூப்பிட்டு வரீங்க. ரித்தி உள்ள வரா. சோஃபால உட்காரா. 2 பேரும் பக்கத்துல உட்காரீங்க. அம்மா என்னடியாச்சு, பத்துட்டமா இருக்கு, சொல்லு என்னாச்சு அப்படி அம்மா கேட்டுட்டு இருக்க. ரித்தி அவ கையில இருக்க ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ அம்மா கிட்ட கொடுக்குறா. என்னடி இது? ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்டா? எனக்கு டெஸ்ட் பண்ணல அம்மாட்ட கொடுக்க. அவங்களும் வந்து பிரிச்சு பாக்குறாங்க. சரியா அவங்களுக்கு புரியல. இது என்னன்னு பாரு, கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் இருந்தா கிளியர் பண்ணிடலாம்ல. பாரு
எல்லாம் எதுவும் இருக்காதுமா, ஒரு நிமிஷம் இரு நான் பாக்குறேன் அப்படின்னு ஒயன் பார்க்க எதுவும் இருக்காதுன்னு எப்படி சொல்ற? இவ்வளவு பெரிய ஃபைலா போட்டு கொடுத்துருக்காங்களே, எதுவும் இல்லன்னா எதுக்கு இவ்வளவு டெஸ்ட் எடுத்திருக்காங்க? எதுக்கடி இவ்வளவு பேப்பர்? ஜோங்க பாருட்டு இவ்வளவு டேப்லெட் என்னடி இது? எதுக்கடி இவ்வளவு டேப்லெட்? மா நீ எதுக்குமா பதட்டப்படுற? சும்மா இருமா அப்படி சொல்லிட்டு ரியா எழுதி உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத, இரு நான் தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு ரியா தண்ணி கொண்டு வர போறா. அம்மாக்கு எங்க பதட்டமா இருக்க. எங்க நீங்க அந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு சைலண்டா ரித்திய பார்த்துட்டு இருக்கீங்க. ரித்தி அமைதியா உட்காந்துருக்கா. ஆமால, அன்னைக்கு ரித்தி சொன்னா அம்மா பிசிக்கலா எதுவும் பண்ணலன்னு, அப்புறம் பிரெக்னன்ட் அப்படிங்கிற மாதிரி ரித்திய பார்த்துட்டு இருக்கா. ரியா தண்ணி கொண்டு வந்து ரித்தி கிட்ட கொடுத்துட்டு, நீ பயப்படாத, அம்மாக்கு தான் எதுவும் தெரியல, பயப்படுறாங்க புடி அப்படின்னு ரித்தி கிட்ட கொடுக்க ரித்தி வாங்கி கையில வச்சுக்கிறா. ஒய்யன் என்ன சைலண்டா இருக்க? என்னடியே போட்டிருக்காங்க, ஏன்டி இப்படி நின்றுட்டு இருக்க? அம்மா ஒயனை கேட்க ஒயனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இது எப்படி ரித்தி கிட்ட கேட்கணும்னு தெரியல. அவங்க ஒயன்ட்ட கத்திக்கிட்டே இருக்க. ரியா என்ன காத்து இங்க காட்டு அப்படின்னு வாங்கி அவ படிக்க அமைதி ஆயிட்டா. என்னடி ரெண்டு பேரும் சைலண்டா இருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, திஸ் அப்பெல்லாம் அம்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, நீங்க இப்படி சைலண்டா இருக்க இருக்க அவங்களுக்கு பதட்டமாகுது. ஒயன் ரித்தி பக்கத்துல உட்காந்து, ரித்தி அப்படின்னு அவ கையை பிடிச்ச, என்னாச்சு உனக்கு? அக்கா கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னடி சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் சும்மா இரேமா, பதட்டமா இருக்கு ஒய்யன், ஏதாவது சொல்லி தொலை. ரித்தி பிரெக்னண்டா இருக்காம்மா. அம்மா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ரித்திங்க பாரு, நீ ஒரு வாட்டி என்கிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா? மாமா எதுவும் பிசிக்கலா எதுவும் நடந்துக்கல அப்படி கேட்கறதுன்னு தெரியாம அவளை ஒரு தயக்கமா அப்படி கேட்க சைலண்டா இருக்கா ரித்தி. அதுலயே எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அந்த வீடியோ கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்டாவே இருக்கு, யாருமே யாருக்கிட்டயுமே பேசிக்கல. அம்மாவுக்கு புரியுது நீங்க இதனாலதான் டல்லா இருந்திருக்கீங்க அப்படின்னு. அவங்களும் சைலண்டாவே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அம்மா இழந்த ரித்திகிட்ட வந்த, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ டைமுக்கு சாப்பிடணும் வா அப்படி கூப்பிட்ட. ரித்தி அம்மா கையை எடுத்துக்கிறா. ஏய் என்னாச்சு? ஃபர்ஸ்ட் மாதிரி பிடிவாதம் பிடிக்காத, நீ இதுக்கப்புறம் கரெக்ட் டைம் சாப்பிடணும், ஒழுங்கா இருக்கணும், நீ ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு ஆள் கிடையாது ரித்தி வா அப்படின்னு அவ கையை பிடிக்க. அவ அம்மாவை பார்த்து, அம்மா என்ன? நான் ஒன்று சொன்னேன் கேட்பியா? ஏதாவது பிடிச்சதா வேணுமா? உனக்கு இதுக்கப்புறம் பிடிச்சதாவே குக் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கப்புறம் நீ நிறைய சாப்பிடணும். அது இல்லைம்மா, ஜேகே கிட்ட நாளைக்கு நான் பேசுகிறேன், நம்மளா பேசி எதுவும் முடிவு பண்ண முடியாதுல்ல, அவங்ககிட்டயும் பேசணும்ல. அது இல்லைம்மா, இது பாரு அம்மா கிட்ட இதுக்கப்புறம் நீ பேசுத, நீ பேசுகிற இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விடாம நான் சொல்ல வர்றது கேளு. அவங்க உங்களே பார்க்க நீங்கள் இங்கேருந்து மாமா நம்மளை கண்டுபிடிக்காத அளவுக்கு தூரமாக எங்கேயாச்சும் போயிடலாமா? என்னடி பேசிட்டு இருக்க நீ? அவன் கண்டுபிடிக்காம தூரமாக போறியா? அப்படி சொல்லிட்டே இருக்க. ரியா வரா. இவளுக்கு சொல்லி புரிய வை, நான் அவளுக்கு போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் அப்படின்னு கிளம்ப. எனக்கு ரித்தி சொன்னது கரெக்டுன்னு தோணுதுமா. அவங்க ரியாவை பார்க்க, இதுக்கப்புறம் இங்கே இருக்க வேணாமே. ரியா உனக்கு என்ன ஆச்சா? வேணாம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. நீங்கள் சொன்னா மாதிரி இல்லை, நிமிஷம் வயன் சொன்னா தான் நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு அவங்க உங்களை பார்த்த சொல்லி புரிய வை. என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. இங்கிருந்து எங்கே போகணுமா? என் அண்ணன் இப்போதான் இத்தனை வருஷம் கழிச்சு பேசியிருக்காரு, அவரு விட்டு போகணுமா? சொல்லுவையன். ஃபர்ஸ்ட்லாம் அவங்க இல்லாதமா இருந்தோம், இதுக்கப்புறம் அப்படியே இருந்துக்கலாமே. வையன் நீயுமா? வேண்டாம்மா, எனக்குமே தங்கச்சி சொல்றதுன்னு தோணுது, அதான் கரெக்டா வரும்மா. என்னடி ஆச்சு 3 பேருக்கும்? பாரு, இங்க இருந்து நான் வர மாட்டேன், புரியுதா? உட்காருங்க, 3 பேருக்கு அதை நான் கொண்டு வரேன், சாப்பிட்டேன். இப்ப எங்கேயாச்சும் விடுமா, நாங்க 3 பேரும் எங்கேயாச்சும் போறோம். ரியா கத்த. அவங்க 3 பேரையும் பாக்குறாங்க. எங்களுக்கு 3 பேரும் வேண்டாமா, எங்க 3 பேருக்கும் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் 3 பேர்கிட்ட பேச்சு பண்ணலாம் தானே பாக்குறேன் நீ. அவங்க மனசுல அதான் ஓடுது. எப்படி இருந்தாலும் இங்க இருந்தாலும் ஆச்சு, அவங்க ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, உங்களை தேடி வர மாட்டாங்களா அப்படி தோணிட்டு இருக்கும். அடிக்கடிக்கு வி வரா, ஜம்மன் வரா, ஜேகே மட்டும் தான் வந்தது கிடையாது. ரித்தி பிரெக்னெண்டா இருக்கா, இதுக்கப்புறம் ஜேகேவும் வருவான். ஓகே,
இதுக்கப்புறம் மீட் பண்ணி அவங்க புரிஞ்சுப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒண்ணா இருப்பாங்கல்ல. அப்படி தோணிதான் அம்மாக்கு ஒரு ஹாப்பி இல்ல, மார்னிங் ஜேகே கிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3 பேரும் இப்படி சொல்ல அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க 3 பேரும் கோரஸா எனக்கு அவர் மூஞ்ச பார்க்கவே வேணாமா, அவங்கள விட்டு தண்ணியா இருக்கணும்னு தோணுது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே போல இதுக்கப்புறம் இருக்கலாமா, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடலாம் அப்படி சொல்ல, இதுக்கப்புறம் அம்மாக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. சைலண்டா உட்காந்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு ஹோப் இருந்தது. 3 பேரும் அவங்க புருஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர்ந்துருவீங்கன்னு நினைச்சேன். இப்போ இப்படி இங்க இருந்து போயிட்டா அவ்வளவுதானடி, எல்லாம் முடிஞ்சிருச்சடி. இங்க இருக்கக்குள்ளவே அவனுங்க உங்களை தேடி வர மாட்டேன்றானுங்க. தனியா கூட்டு போனா எப்படி வருவானுங்க. என்னடானா இன்னொரு பொண்ணு லவ் பண்றான்னு சொல்ற ஜம்மன் அன்னைக்கு வந்தான். அவ்வளவுதான், எதுக்கு வந்தான்னு கூட தெரியல. ஜெய்கே சுத்தமா வரல. பிரீத்தி பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சும் கூட்டு வந்து இங்க விட்டு போறான். இப்போ இங்க இருக்கும் போதே உங்க மேல அவனுங்களுக்கு அஃபெக்ஷனே இல்லை அப்படிங்கிறப்போ தூரமா போயிட்டா எப்படி வரும், சொல்றது கேளுங்க அடி அப்படிங்கிற மாதிரி அம்மா பார்க்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு எங்களை பிடிக்காதுமா. நான் அப்போதுலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவேன். நான் சரி நாங்களும் நிம்மதியாக இருக்கணும்மா, எங்களுக்கு இந்த லைஃப் வேணாம்மா, போதும்மா. சரிடி உங்கள் 2 பேருக்கும் ஓகே ரித்தி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கண்ணில் தண்ணி வந்துட்டுக்கு. எனக்கு இந்த குழந்தை வேணாம்மா. அம்மா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. எனக்கு இந்த குழந்தை வேணாம். போயிட்டி மாடி, ஜிகேக்கு தெரிஞ்சிருச்சு. ஜிகேக்கு இந்த பதில் சொல்லுவேன். நான் மாமா கிட்டே சொல்லிட்டேன் நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு. எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கு. ரித்தி என்ன வளர்ற வரும்போது மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன். ஜிகே என்ன சொன்னா, முடிவு பண்ணிட்டு காலைல சொல்லுச்சு அபார்ஷன் பண்றதுக்கா. சைலண்டா உட்காந்துக்கிட்டாங்க அம்மா. ஏதாவது ஒரு ஓபி யாருக்காவது உங்களை பிடிச்சிருந்தா அகைன் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட மாட்டாங்களா அப்படி சம்திங். நீ வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க கிட்ட உங்களை சேர்த்து வச்சு நிறைய பண்ணியிருப்பாங்க. ஒரு ஹோப் இருந்திருக்கும். இப்போ எதுவுமே இல்லை, அமைதியா உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போகுது. 4 பேரும் டிராவல்ல இருக்கீங்க. யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசல, சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புறோம் அப்படி நீங்க யாருமே 3 பேருமே உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லல அப்படின்னா உங்க அம்மா கூட உங்க பிரதர் கிட்ட சொல்லவே இல்லை. இது ரெண்டல் ஹவுஸ். ஸோ உங்க திங்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வந்துட்டீங்க. அவ்வளவுதான். அவங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் எனக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. கான்டாக்டும் பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டீங்க. 4 பேரும் வந்துட்டீங்க. அம்மா இல்லைன்னா உட்காந்துருக்காங்க தான். பட் அவங்க கண்ணு கலங்குதா. பயம் ஏதோ அவள் லைஃபே விட்டு வந்த மாதிரி அந்த ஃபீல். பட் சைலண்டா உட்காந்துருக்கா. ரித்தி இதுல கை வச்சுட்டு நீ வேணான்னு உங்க அப்பா கிட்ட சொன்னாலும் அதுக்கும் சரின்னு சொல்றாரு உங்க அப்பா. அந்த அளவுக்கு என்ன பிடிக்கல அவருக்கு. அப்படி இருக்கு. ரியா மட்டும்தான் ஹாப்பியா வந்துட்டு இருக்கா. உங்க 4 பேர் மனசுக்குள்ளவும் ஏதோ ஒண்ணு ஓடிட்டே தான் இருக்கு. ஃபயன் ஸ்டேடியம் போயிருப்பா வீ கூட. அக்கு ஜியா இவ்வளவு நேரம்டா 7 லேட் ஆயிடுச்சு. இது பாரு ஒயன் வந்துட்டா. ஒயன் அப்படின்னு வந்து உங்களை ஹெல்ப் பண்ணிக்கிறா ஜியா. சைலண்டா இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஜியா கழட்டு அப்படின்னு ஒரு ஷர்ட்லாம் கழட்டி அவனுக்கு ஷூஸ்லாம் வேர் பண்ணி விட்டுட்டு இருக்கான். வி கோச் கூட பேசிட்டே இருக்கான். உங்களுக்கு ஏன் தெரியல ஜியா கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் நீங்க தான் அதெல்லாம் வீக் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஜியா பண்றான் ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. நீங்க நான் போட்டு விடுறேன் மாமாக்கு. அச்சோ முடிஞ்சிருச்சு இரு. அவ 2வது பக்கமும் க்ளவுஸ் வேர் பண்ணிட்டு ஏன் கரெக்டா இருக்கா பாரு. கரெக்டா இருக்கா அப்படி சொல்ல நெக்ஸ்ட் வீய போய் ஹக் பண்ணிக்கிறா. ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படி சொல்றது நீங்க பாத்துட்டே இருக்கீங்க. நம்ம தானே மாமாக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம தானே சொல்லியிருக்கணும். என்ன இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன் தெரியல ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகுது. நீங்க ஒரு மாதிரி தனியா நின்றுக்க. அவன் உங்களையும் வந்து ஹக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல போறான். எப்பவும் போலதான் அவன் தான் வின் பண்றான். அவனுக்கு கப்லாம் கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. அவன் அக்கறது கீழே இறங்க ஜியா போறா ஹக் பண்ண. உங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஜியாவுக்கு முன்னாடி நீங்க போயிட்டு வீய
டக்குன்னு ஹக் பண்றீங்க. ஜியா அப்படியே நின்ட்டா. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போயிட்டு வீ ஹக் பண்ண அவனும் உங்களை பிடிச்சிக்கிறான். லைட்டா வின் பண்ணி சொன்ன மாதிரி வின் பண்ணிட்டேன். தெரியும் நீ வின் பண்ணுவேன்னு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க கிட்ட மைக் கிட்டே உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறீங்களா அப்படி கேட்க நிறைய பேசுறான். நெக்ஸ்ட் தோல்ல கை போட்டு இருக்கான். அவன் கிட்டே எழுதிட்டு இருக்கான். வீக்கிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் இவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? ஃபியான்சே அண்ட் லவ்வர் கேட்க நீங்க வீய பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் யோசிக்காம மை வைஃப். ஏன் தெரியல இது உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. எங்க ஜியா உங்க 2 பேரையும் பார்த்துட்டு சைலண்டா நின்றுட்டே இருக்கா. அந்த ஸ்பீச் அப்படியே முடிய வீ கையில இருந்து பொறுமையா நீங்க க்ளவுஸ் ரிமூவ் பண்றீங்க. வீ லைட்டா பென் பண்ணி உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஷர்ட்டுங்கடி அப்படி கேட்க 1 நிமிஷம். நீங்க ஜியா கிட்ட கேட்காம அவ கையில இருந்து பிடிக்கணும் வந்துட்டீங்க. அவனுக்கு ஷர்ட் போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. ஜியா சைலண்டா தான் பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களே பார்த்துட்டு இருக்கா. வீ ஜியாவை பாக்குறான். அவ ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களை பாக்குறான். நீங்க ஷர்ட் போட்டு விட்டுட்டு இருக்கீங்க. சாரிடி ஒரு சின்ன பொண்ணு இல்லை அப்படின்னு வீ சொல்ல இப்போதான் நீங்க திரும்பி ஜியாவை பாக்குறீங்க. அவ ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. ஐம் சாரி நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. இருக்கட்டும். வீக்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வரீங்க. இப்போதான் தெரியுது அவன் உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு. பட் ஏன் நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி தோணுது. நீங்கள் இந்த மாதிரி பர்சனே தெரியாது. பட் ஜெலசியில் இப்படி பண்ணிட்டீங்க. என்னென்ன பண்ணியிருப்பீங்களோ அது இப்போதான் உங்களுக்கு ரீகால் ஆகுது. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு ஜியாவை பார்க்குறீங்க. எப்பவுமே ஜியா ஒரு மாதிரி தான் உங்களை பார்ப்பா. சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு சின்ன பொண்ணா இந்த ஈகோ அதெல்லாம் இருக்காது அவளுக்கு. இப்போ அவ ஃபேஸ் ஒரு மாதிரி இதை பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னா வீங்க பதன் ஃபுல்லா பூட்டிட்டு அங்கிறது நடுக்குறான். இதுவா நடந்து வரீங்க. க்ரௌட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிடுச்சு. நீங்க பண்ணது உங்களுக்கு இப்பதான் ஓடிட்டே இருக்கு. உங்க மைண்டுக்குள்ள என்ன இப்படி பண்ணிட்டோம் நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது இல்ல. ஏன் ஹக் பண்ண வரேன்னு சொல்லிட்டு ஏன் நம்ம மாமா போய் ஹக் பண்ணோம். அவங்க 2 பேரும் தான் லவ் பண்றாங்க. இன்னும் என் பையனை வச்சிருக்க நீ இந்த டைம்ல ஜியோட மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும். இப்படி நீங்க திங்க் பண்ணிட்டே ஜியாங்க காணும் அப்படின்னு தேடி தேடி பார்க்க ஜியாவும் வீயும் பேசிட்டு இருக்காங்க. ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. ஒருவேளை நம்மளால இருக்கும் சண்டை போட்டுக்கிறாங்களா? வேணாம் வீ மாமா நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு பேக் வேற நடந்து வந்துட்டு இருக்கீங்க. நம்ம பண்ணது தப்பு தானே. வீ மாமா கூட இருந்திருக்க கூடாது இல்ல. நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல. நம்மளால அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு இல்ல அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி அங்கேருந்து வந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு வீக் கால் பண்ணியிருப்பான். அதுதான் இப்போ உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நீங்க ஏன் அதை பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியல. நீங்க அந்த மாதிரி ஒரு பொண்ணும் கிடையாது. பட் வீ மேல இருக்க லெவல்ல ஜெலசில அதை பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால அவங்க விட்டு தள்ளி இருக்கணும் உங்களுக்கு தோணுது. அதனால நீங்க தனியா வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் இங்க ரியா ரொம்ப ரிலாக்ஸா நிம்மதியா படுத்துட்டு இருக்கா. அந்த சீட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ ரிலாக்ஸா தூங்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ரொம்ப நிம்மதியா ரிலாக்ஸா இருக்க. இதுக்கப்புறம் ஜம்மனை பார்க்கவே வேணாம் அப்படி இருக்கு. அவனால செம்ம கோவத்தில் இருக்கீங்க. இன்னைக்கு காலேஜ் விட்டு வரும்போது ரியா உன் கையை நான் பிடிச்சிக்கிட்டுமா? என்னாச்சு? அதாவது லோன்லியாக ஃபீல் பண்ணுறியா என்ன? மேபி நான் தான் சொல்லியிருக்கேன்ல லவ் பண்ண பொண்ணு கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கான்னு. அதான் கொஞ்சம் கையை பிடிச்சேன்னா அப்படி சொல்லி முடிக்கல. போயிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டீங்க. தேங்க்ஸ் டே. இதில் என்ன இருக்கு? நீ இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கியோ சேம் அதே போல தான் நானும் அந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் இருந்தேன். அந்த டைம் எனக்கு ஷேர் பண்ணிக்க யாரும் இல்லை. என் அக்கா சொல்ல முடியாதுல்ல அவள்கிட்டலாம். என் சிஸ்டர் சின்ன பொண்ணு. அவள்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. முழுசாக உங்ககிட்ட சொல்லலைனாலும் ஓரளவுக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஃபீல்ட்ல இருந்து என்னை நீ வெளியே கொண்டு வந்த. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? கையை பிடிச்சிக்க. இங்க ஒருத்தன் புகஞ்சிட்டு இருக்கான் காருக்குள்ள உட்காந்து. அவ்வளோ கோவம் வருது. இங்கறியா இதெல்லாம் என்ன இருக்கட்டும். சொல்லம்மா அப்படின்னு நீங்க அவன்கிட்ட பேச அவன்
டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ் ரியா, நீங்களே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, சரி ஓகே ரொம்ப டவுனா இருக்கான் புள்ள அப்படிங்கிற மாதிரி அமைதியாயிட. அவ ஒரு கை உங்க முதுகுல இருக்கு, ஒரு கை உங்க பேக்கு கீழே வருது. உங்களுக்கு இது ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் தெரியாம வச்சிருப்பான் புள்ள அப்படிங்கிற மாதிரி. சரி சரி ஓகே. அவனை எடுத்து விடுறதுக்குள்ள ஜமான் வந்துட்டான். 2 பேரும் பிரிச்சு விடுறான். என்னடி பண்ற? தாத்தி ஒரு மாதிரி ஈவலா ஸ்மைல் பண்ணிட்டு அவன் செஸ்ல ஒரு கை வச்சு பேக்ல புஷ் பண்ணிட்டு உங்க கையை பிடிச்சிட்டு உங்களை பாக்குறான். இவன் எப்படி இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜம்மந்து பாக்க ரோட்ல. நீங்க என்ன பண்ற? கையை விடுங்க. நீங்க என்ன பண்றீங்க? மேனஸ் இருக்கா உங்களுக்கு? ஓ மேனஸ் இல்ல, உங்கள்கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல. அவன் கையில இருந்து கையை எடுத்துக்கிட்டு ஜான் பார்க்கலாம். அவன் கையை பிடிக்க போறீங்க. அந்த கையை ஜம்மனை பிடிச்சிட்டு எங்க போறீங்க? எங்கேயும் போறோம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி நான் கூப்பிடல, எப்பவும் போல நீ பஸ்ல தானே போவ, போ. எப்பவும் போலவா? இல்ல நீ பஸ்ல போவல, அதை மீன் பண்ண வர, கிளம்பு அப்படி சொல்லிட்டு. ஏய் யார் நீ? அவன் ஜான் கிட்ட போறான். என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு ஜம்மன் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. ரியா உன்னை நான் வீட்டுக்கு போக சொன்னேன். எனக்கு போய்க்க தெரியும். டெய்லி நீங்க சொல்லியா நான் வீட்டுக்கு போறேன்? அதான் நீ பாக்குற. டெய்லி இவன் கூட தானே சுத்துற. எப்பவுமே இந்த ஷாப்ல வந்து ஒர்க் பண்ணுவ, இன்னைக்கு ஹக்லாம் பண்றியா? ஒரு நிமிஷம், டெய்லியா? நீங்க பேசுறதே சரியில்லையே. நான் மட்டும் அந்த ஆண்டி உனக்கு பேசுறது சரியில்லாம இருக்கும் பாரு. உங்ககிட்ட இதுக்கப்புறம் கோவமே படக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், புரியுதா? சரி நீ வீட்டுக்கு கிளம்பு. நீங்க ஜானை பார்க்க ஜான் ஷோல்டர்ல ஒரு கை போட்டு ஒன்னு ஃபீல் பண்ணாத, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஜமன் ஒரு சைக்கோ, உங்களுக்கு தெரியும். அவன் மேல இந்த கையெடுத்து நாங்க கிளம்புறோம். உன்னை நான் வீட்டுக்கு போக சொன்னாரியா? இங்க பாரு 5 நிமிஷம் டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்துடும், கிளம்பு. அவன் மேல எடுத்து கையெடுங்கன்னு சொன்னேன். ரியா சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாடி? கிளம்பு நீ. அவன் விடுங்க, நாங்க கிளம்புறோம். டெய்லி நீ தானே போவ, உன் கூட எங்க போற நீ? இல்ல எனக்கு புரியல, பின்னாடி சுத்துறீங்களா? நான் எங்க போறேன் எங்க வர? டெய்லி என்னை ஸ்டாப் பண்றீங்களா? பாரு ரியா, கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமாண்டி, போகும்போது வரும்போது தான் இவன் கூட சுத்தும் போது பார்த்துட்டே தான் இருக்க டெய்லி. போதுமா? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, பஸ் வரும், நீ கிளம்பு. அப்போ என்ன நீங்க நிம்மதியா விட மாட்டீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படின்னு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அங்க அந்த ஸ்டாப்ல பஸ் வந்துருச்சு. எப்பவுமே நீங்க போற பஸ் தான். அப்புறமா அந்த சண்டை போட்டுக்கலாம், நைட் டைம் ஆச்சா, கிளம்ப வீட்டுக்கு. எங்க ஜானை விட்டு போக மாட்டேன்றீங்க, ஜம்மன் ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம். என்ன நீ சைலண்டா இருக்க? கிளம்புன்னா பஸ் வந்துருச்சு, இப்போ நான் போகணும்ல. அவன் அனுப்புங்க, அவன் மேல இருந்து கையெடுங்க, நான் போறேன். அவன் உங்களை முறைக்கிறா. எதுக்கு இப்படி சைக்கோ மாதிரி பண்றீங்க நீங்க? ஏய் அவன் பாக்குறதே சரியில்லடி, இங்க பாரு, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கிளம்பு. அவன் பாக்குறது சரியில்லையா? அது நீங்க சொல்றீங்களா? ரியாங்க பாரு, டெய்லி அவன் கிட்ட க்ளோஸா வந்து பேசிட்டு அப்பவே எனக்கு புரிஞ்சுதுடி. இப்போ உனக்கு கட்டி பிடிச்சான்ல, அப்போ உனக்கு ஃபீல் ஆகலையா எதுவும்? அவன் எங்க கை வச்சான்? போத நிறுத்துங்க, அவன் ஒன்றும் உங்களை மாதிரி மோசம் கிடையாது. சொல்ல பண்ண அவன் உங்களோட நல்ல பையன், என்னோட ஃப்ரெண்டு. அவன் விடுங்க. அவன் கூட என்ன கம்பேர் பண்றியா? சிச்சோ சாரி, உங்களை கம்பேர் பண்ணல, அவன் நல்லவன் சொல்றேன் உங்களை விட. ஜமன் அவன் ஷோல்டர் வந்து கையை எடுத்துட்டு உங்ககிட்ட வரான். நானும் அவனும் ஒன்னா? கண்டிப்பா இல்லை, அவன் ரொம்ப குட் பர்சன் உங்களை விட. சரி சரி நீ கிளம்பு. நீங்க அவன் கையை பிடிக்க போக புக்குன்னு மூஞ்சிலும் ஒன்று வைக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு நீங்க கத்த
கை பிடிச்ச இத்தோட நாளும் உன்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ ஊர்ல இருந்து பார்த்துட்டு தாண்டி இருந்தேன் பாரு. அவன் இன்டென்ஷனே சரியில்லை. பாக்குற இடமே வேற மாதிரி இருக்கு. இவ்வளவு நாள் சும்மா இருக்க தெரிஞ்ச எனக்கு இன்னைக்கு சும்மா இருக்க தெரிஞ்சிருக்காதா? எதுக்கு நீ வந்த? அவன் உன்னை ஒரு மாதிரி பேடா டெஸ்ட் பண்றான்டி. என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல புரியல. எங்க வேணாலும் டெஸ்ட் பண்ண உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஓ, நீ அவனை எங்கெல்லாம் டச் பண்ண அலோவ் பண்றேன் அப்படியே வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் செவ்வில் அவனை விட்டுட்டான். செம்ம கோவம் வந்துருச்சு. கூட இருக்கும்போது இவ்வளோ தாச்சு, அதை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமா இவ்வளோ தாச்சு. என்ன நீங்க நிம்மதியாக விட மாட்டீங்களா? அப்படிலாம் நீங்க கத்திக்கிட்டே இருக்க அவங்க கை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். வீட்டுக்கு கிளம்பு நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு காட்டு ஓபன் பண்ணி உள்ள தள்ளுறான். சின்ன பட்டிக்கு அப்படின்னு அவன் கையில அடிச்சுட்டு உள்ள ஏறாம ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க புஷ் பண்ணி கார் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரான். இப்போ கூட்டு வந்து இறக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் உன் கூட அவனை பார்த்தன்னு வச்சுக்கேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டி, அவனை கொண்டுடுவேன். நீ தான் சொல்லிட்டு இருக்கியே நான் சைக்கோன்னு, அது வெளில வந்துடும். கிளம்பு. அவன் அங்கிருந்து கிளம்பியிருப்பான். ஸோ இதே மைண்ட் செட்டோட நீங்க உள்ள வந்திருப்பீங்க. அம்மா ரத்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட புலம்பிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓடி உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஜம்மன் வேணாம் அப்படி டிசைட் பண்ணிட்டீங்க. அவன் கூட இருக்கும் போது டார்ச்சர், அவனை விட்டு தள்ளி இருந்தாலும் ஃபாலோ பண்றான் அவங்கள. ஸோ அவனுக்கு தெரியாம நீங்க எங்கேயாவது போயிடணும், அதனால நீங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்க. இப்போ எல்லாரும் வெளியே வர கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சேம் இதுக்கப்புறம் ஜம்மனை பார்க்கவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி, ஹாப்பி, ஏதோ ரிலீஃபா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ ரிலாக்ஸா தூங்குறீங்க. ரெத்தி தான் ஸ்டொமக்ல கை வச்சிருக்கா. உங்களுக்கு வேணாம்ல? வேணாம் அப்படி திங்க் பண்ணிட்டு கண்ணு மூடி லைட்டா அந்த சீட்ல சாஞ்சிட்டே, அப்ப கூட நான் உங்க கண்ணுக்கு உங்க ஒய்ஃபா தெரியலல்ல, ஏன் மனசுக்குள்ள வந்தீங்க? ஃபர்ஸ்ட்லாம் உங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே போல் இருந்திருந்தாவது இந்த ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு வந்திருக்கும்னு தெரியல. பட் ஒரு மாதிரி ஹார்ட்டிங்காக இருக்குது. உங்களை இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாது. வேணாம், நீங்கள் எனக்கு வேணாம். உங்களுக்கு சம்மந்தப்பட்ட இது எனக்கு வேணாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு இருக்கீங்க. ஜேகே அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது அவனுக்கு பிஏ சொன்னது உங்கள் ஒய்ஃப் ரியா உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கும். என்னன்னா ரியாவை அவன் ரொம்ப நாளா லவ் பண்ணியிருப்பான். கல்யாணம் ஆனது ரியா கூட தான் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு தோணும். சடனா மேரேஜ் ஆச்சு, யாருமே வந்தது கிடையாதா, அதனால பிஏ கிட்ட எதுவுமே சொன்னதே கிடையாதா. அவனை பொறுத்த வரைக்கும் ரியா ஜிகேவோட ஒய்ஃப். அவனுக்கு கால்ல என்ன சொல்லியிருப்பாங்க? ஹலோ ஜங்கோ கான். ஆமா எங்க பாஸ். நீங்க யாரு? இதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்றீங்க? அவங்க ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம், இன்ஃபார்ம் பண்ண கால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கால் வர அவன் ரியா அப்படி திங்க் பண்ணிட்டு சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் அவன் ஹாஸ்பிட்டல்லையும் ரியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் ரியாக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிருக்கு, ரியாக்கு தான் தெரியாது இல்லையா, ஸோ அவன் மாத்தி சொல்லியிருக்கான் போல. இவனுக்கு இப்போ புரிய வைக்க டைம் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ரியா எங்கன்னு கேட்டிருப்பான். உங்க மேம் வந்து ரித்தி உள்ள இருக்கான்னு சொல்ல அவ வேகமா ரித்தியா அப்படிங்கிற மாதிரி உள்ள வரான். அந்த டைம் ஒரு டாக்டர் யூஸ் மீ இந்த மருந்துலாம் வாங்கிட்டு வாங்க அப்படி சொல்ல, நான் என் ஒய்ஃப் பார்க்கணும், இப்போ எப்படி இருக்கா, ஓகே இல்ல ஆச்சு அவளுக்கு? உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, ரொம்ப சின்ன பொண்ணு வேலை, ஒரு பேபிய ஹேண்டில் பண்ற அளவுக்கு அவளுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ஸோ ரொம்ப வீக்கா இருக்காங்க, நான் எழுதி கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வாங்க இப்பவே போங்க அப்படி சொல்லி அனுப்ப ஜேகே அங்கிருந்து வேகமா போறான். அவன் மனசுக்குள்ள பிரெக்னெண்டா இருக்காளா அப்படிதான் தோணுது. ஏன் தெரியல, ஒரு சின்ன ஹாப்பினஸ். பிகாஸ் உங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இந்த மேரேஜ் அப்படி என்ன இல்லையா, ஆனாலுமே ஜிகேக்கு பிடிச்சிருக்கு. அவன் டாக்டர் சொன்னதெல்லாம் திங்க் பண்ணிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அவங்க வீக்கா இருக்கா, சின்ன பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஜிகேக்கு தெரியும் பார்த்துட்டோமா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேப்லெட்லாம் வாங்கிட்டு இருக்க. நீங்க படுத்துட்டு இருக்கீங்க, இன்ஜெக்ஷன் போட்டுட்டே இருக்காங்க, உங்களுக்கு கையெல்லாம் வலிக்குது, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு சிஸ்டர் வராங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் இன்ஜெக்ஷன்
இந்த ட்ரெஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட காட்டுங்க. அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அவ்வளோதான். சிஸ்டர் சொல்லுங்க, எங்கேயாவது பெயின் இருக்கா? இல்லை, எனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இவ்வளோ ட்ரிப்பு, இவ்வளோ இன்ஜெக்ஷன்? எல்லாம் வீக்காக இருக்கீங்க அதான். தலை சுத்துச்சு, ஒரே வாமிட்டாக வருது. இதுக்கப்புறம் அப்படிலாம் வராதா? பேஷன் போட்டாச்சா? மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுங்க. என் மொபைல் எங்க? அம்மாவுக்கு கால் பண்ணணும், கிட்ட மணிலாம் எதுவும் இல்லை. அப்படி சொல்லிட்டு இருக்க அவங்க இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க. அவரா? அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தாரா? இல்லை, நீங்கள் காலேஜ்லேருந்து வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு காலேஜில் இருந்தீங்க அப்படின்னு. நீங்கள் சிஸ்டரை பார்க்க அவங்க கூப்பிட்டு வந்து உங்கள் பிரின்சிபல் தான் நினைக்கிறேன் அட்மிட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்துட்டாரு. நீங்கள் புரியாமல் பார்க்க நம்பலையா? ஒரு நிமிஷம், சைன் கூட பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு காட்ட நீங்கள் பார்க்குறீங்க. பட் பேஷண்ட் நேம் ரியான்னு இருக்கு. ரியாவா? என்னாச்சு? இல்லை, பேஷண்ட் இது வேற யாருதும் இல்லை, உங்களது தான். பட் ரியா உங்கள் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க அவங்க ஒய்ஃப் ரியான்னு. அவரா? அப்படி திங்க் பண்ணும்போது என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கா? இல்லை இல்லை, இப்போ ரியா தான். ஓகே, எதனா வேணும்னா கூப்பிடுங்க, வரும். அவங்க அங்கேருந்து போகிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே ஏதோ ஹார்ட்டி வெடித்த மாதிரி அந்த ஃபீல் இன்னும் மாமா மைண்டுக்குள்ள. அக்கா தான் இருக்கால, ஏன் நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தெரியுமா என்ன? இல்லை, என் கூட இருக்கும்போது கூட அவருக்கு ரியா கூட இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்படி இல்லைன்னா நான் ஒரு மைண்டுக்கே வரலையா அப்படின்னு உங்கள் நியூஸை ஃபோல் பண்ணுறீங்க. அவங்கள டச் பண்ணும் போதும் கிஸ் பண்ணும் போதும் ரியா 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 அப்படி சொல்லிட்டே தான் உங்ககிட்ட இருந்திருப்பான். அதெல்லாம் உங்கள் காதுக்குள்ளே கேட்குது. ஏதோ உங்கள் காதை கிழிக்கிற மாதிரி இருக்குது. அக்காவை நான் எப்படி லவ் பண்ணேன்னு தெரியுமா? ஏன் என்னை விட்டு போனா? அவள் ஏன் என்னை மறந்தா? அப்படி புலம்புறது எல்லாம் உங்கள் காதுக்குள்ளே கேட்டுட்டு இருக்கு. மாமா மாமா, நான் நினைச்சுதான் என் பொண்ணு இருந்துச்சு. எப்பவுமே நான் நினைச்சுதான் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை 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 அப்படின்னு உங்க காது மூடிட்டு உங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் என்னாச்சா? ஸ்டொமக் பெயின் இருக்கா என்ன? அதெல்லாம் இல்லை. எதுக்கு இப்படி அலறீங்க? ஒன்றும் சிஸ்டர், ஜோ கால் இப்படிலாம் வைக்க கூடாது. பேச ஃபோல் பண்ணா வயிறு சுகம் இல்லை, உள்ளுக்குள்ள பாப்பா இருக்குல்ல. பாப்பாவா? பிரெக்னெண்டா இருக்கீங்கல்ல? என்ன சொல்றீங்க? பிரெக்னெண்டா? அப்படி சொல்லிட்டே இருக்க டூர் ஓப்பன் பண்ணிட்டு சிக்கி வந்துட்டான். நீங்க சிக்கியை பார்க்க சிக்கி உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். லாஸ்ட் இன்ஜெக்ஷன் சொன்னேன், இப்போதான் உங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, இது வலிக்காது, இதை ட்ரிப்ல போட்டுடுறேன் அப்படி சொல்லிட்டு அவ போயிட்டு ட்ரிப்ல இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. நீங்க சிக்கியை பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் கண்ணு உங்க மேலதான் இருக்கு. ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குறான். பெட்ல இருந்து பொறுமையா இறங்கி கீழே நிக்கிறீங்க. என்ன சொல்றது, எப்படி சொல்றது, எதுவுமே தெரியல மாமா. ஏன் உன்னை பிடிச்சிருக்குன்னு கூட எனக்கு தெரியல. இது தப்பா கரெக்டான்னு கூட தெரியல. என் புருஷன் தானே, ஆனாலும் உன்னை பிடிச்சிருக்கு, தப்பா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு செக்கி பத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் வந்த உடனே உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். அந்த சிஸ்டரும் அங்கிருந்து போக நீங்க சீக்கி கையை பொறுமையை எடுத்து விட்டுட்டே நான் நினைச்சு ஹக் பண்ணுதா இல்லை அக்கா நினைச்சு கிட்ட வருதா? குடிச்சிருக்குமா? தெரியாம ஹக் பண்ணிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் உங்க மைண்டுக்குள்ள ஓடுது.